கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே சாலையோரம் நடந்து சென்ற மூதாட்டியை நாய் கடித்து குதறிய சிசிடிவி காட்சி வெளியாகி காண்போரை பதற வைத்துள்ளது. அதனை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது? தற்போது மூதாட்டியின் உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது? விவரங்கள். வணக்கம். தக்கல் அருகே குளிக்கோடு பகுதியை சேர்ந்த 63 வயதான தங்கலட்சுமி இவர் இன்று வீட்டின் அருகே சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது தெருவில் சுற்றிய நாய் திடீரென மூதாட்டியை மீது பாய்ந்து கடித்து குதறியது. இதில் மூதாட்டி நிலை தடுமாறி பதறிப்போன நிலையில் அருகே நின்ற முதியவர் கூச்சலிடவே தங்கலட்சுமி கடித்து குதறிய நாய் அங்கிருந்து தப்பியுடையது. நாய் கடித்ததில் தங்கலட்சுமி காரில் காயம் ஏற்பட்டது. உடனே அவர் அக்கம் பக்கத்தில் மீட்டு பத்மநாபபுரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை சிகிச்சையாக சேர்ந்தனர். அங்கு மூதாட்டிக்கு தடுப்பூசி போடப்பட்டது. இதே போல் அதே பகுதியை சேர்ந்த இந்திரா என்ற பெண்ணையும் நாய் கடித்து குதறியுள்ளது. எனவே முளமூடு பேராட்சி பகுதியில் அதிக நாய்களும் தெருத்தொழில் இருப்பதால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் இதே மாதிரி சம்பவங்கள் அரங்கேறி வருவதும் பொதுமக்கள் குற்றச்சாட்டுகின்றனர். எனவே தெருநாய்கள் பிடித்து செல்லுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது இந்த மூதாட்டியை நாய் கடித்து குதறிய இந்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி காண்போரை பதற வைத்துள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.